ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் கோபி ரைஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதையும் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகப்பொடி, ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு தூவிக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து வச்சிருக்கூடிய காலிஃப்ளவர் சில்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாக்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வர மாதிரி போட்டுட்டு சாதம் வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது டொமேட்டோ கெச்சப் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கோபி ரைஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.